வாக்வாதினி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 10th தமிழ் இயல் 4 உள்ள நெடுவினாவை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா? வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு என்னதுன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து எப்படி வேலை செய்யறானோ அந்த மாதிரியான ஒரு இயந்திரம் மூலமா வந்து செய்யறது தான் வந்து ஒரு இயந்திரம் செய்யறது தான் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இயந்திரம் வந்து மனிதனை போல எல்லாமே அதுக்கு வந்து இருக்குமா, எல்லா உணர்ச்சிகளும் இருக்குமான்னு கேட்டா வந்து இருக்காது. அதை பத்தி தான் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு படம் பாத்தீங்கன்னா ரஜினி படம் எந்திரன் படத்துல எல்லாமே அது வந்து மனிதர்கள் செய்கின்ற எல்லா வேலையுமே செய்யும். ஆனா அது வந்து அதுக்கு அந்த அளவுக்கு உணர்ச்சிகள் வந்து இருக்காது. ஒரு குழந்தைய வந்து தூக்கி போடுனா தொப்புன்னு வந்து தூக்கி போட்டுரும் அது கீழ. அது வந்து குழந்தை அப்படின்றதே அது வந்து இயந்திரத்துக்கு வந்து தெரியாது. அது வந்து உணர்ச்சி இல்லாதது. அது அன்பும் வந்து அதுக்கு வந்து கிடையாது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து வணிகத்துக்கு வந்து அது பயன்படுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அத பத்தி வந்து இதுல பார்க்கலாம். முன்னுரை செயற்கை நுண்ணறிவு இயந்திரமானது விரைவானது, துல்லியமானது, விரைவாக செயல்படக்கூடியது. இயற்கை நுண்ணறிவு இன்பமானது, வியக்கத்தக்கது, அன்புமயம் வாய்ந்தது. ஃபர்ஸ்ட் செயற்கை நுண்ணறிவு எப்படிப்பட்டதுன்னா ஒரு இயந்திரம் எல்லாமே மிஷினரியா தான் வந்து இருக்கும். அது வந்து ஃபாஸ்டா ஒரு மிஷின் எப்படி வந்து ஃபாஸ்டா செய்யுமோ அதே போலதான் அந்த ரோபோட்டிக் பாத்தீங்கன்னா வந்து ஃபாஸ்டா எல்லாத்தையும் செய்யும். கடகடன்னு துல்லியமா அந்த அளவையும் வந்து எல்லாமே கரெக்டா வந்து எடுக்கும். விரைவா ரொம்ப ஒரு ஒரு நிமிஷத்துல அந்த பாத்தீங்கன்னா இயந்திரம் வந்து கடகடன்னு எது படிக்க சொன்னாலும் படிச்சிடும் ஒரு செகண்ட்ல. அந்த மாதிரி தான் எல்லாம் ஃபாஸ்டா வந்து செயல்படும். ஆனா வந்து இயற்கை நுண்ணறிவு எப்படிப்பட்டதுன்னா வந்து இன்பமானது நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது. ஒரு ஆச்சரியத்தக்கக்கூடியது, வியக்கத்தக்கதுன்னு சொல்றாங்க. ஒரு ஆச்சரியப்படக்கூடியதாகவும், மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும், அன்புமயம் ரொம்ப அன்பானதாகவும் வந்து இருக்கும் இயற்கை நுண்ணறிவு. ஓகேவா? இது 2த்துக்கும் உள்ள டிஃபரெண்ட்டா வந்து பார்க்கலாம். மென்பொருள் என்ன சாஃப்ட்வேர். அது வந்து எந்த அளவு செயற்கை நுண்ணறிவுல பயன்படுது பாருங்க. செயற்கை நுண்ணறிவில் மென்மையான தன்மை இருக்காது. ஒரு குழந்தையை தூக்கவும், கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளாது. அதாவது செயற்கை நுண்ணறிவுல வந்து செயற்கையில ஒரு சாஃப்ட்னஸ் வந்து அதுகிட்ட வந்து இருக்காது. என்ன சொல்றோமோ அத அப்படியே வந்து செய்யும். அதுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே கிடையாது. ஒரு குழந்தைய வந்து தூக்க முடியுமான்னா, அது சரி தூக்காது. கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை, ஒரு கப் வந்து கீழ விழுந்துச்சுன்னா வந்து எடுக்காது அது. அது வந்து எந்த ஒரு அக்கறையும் மனுஷன் மேல வந்து எதுவும் காட்டாது. அதுக்கு அக்கறையே படவும் தெரியாது. உணர்ச்சி படவும் தெரியாது. இயந்திரம் வந்து இயந்திரமாகத்தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மனித தன்மை அதில் வந்து கொஞ்சம் கூட மனித தன்மை இருக்காது. ஒரு அன்போ, கரிசனை, பாசம் போன்றவற்றை நம்ம வந்து அத செயற்கை நுண்ணறிவுல சிறிதளவும் கூட நம்மளால எதிர்பார்க்க முடியாது. இயற்கை தன்மை. உதிர்ந்து கிடக்கும் பவள மல்லிகை பூக்களை பார்த்து பரவசப்படும் மென்பொருளுக்கு இல்லை. வெறும் வணிகத்துடன் தான் நின்றுவிடும். தொட்டு பார்த்து மென்மை தன்மை உணர்தல், நறுமணம் நுகர்ந்து களிப்புறுதல் போன்ற புலனுணர்வுகளையும் உணராது. அதுக்கு வந்து எந்த ஒரு இயற்கை தன்மையுமே கிடையாது. அது ஒரு இயந்திரம் அவ்வளவுதான். இயந்திரமா என்ன சொன்னாலும் செய்யும். மத்தபடியான அந்த ஒரு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் அதுக்கு வந்து கிடையாது. ஒரு மல்லிப்பூ வந்து கீழ விழுந்த அந்த மல்லிப்பூ பார்த்தீங்கன்னா, பவள மல்லிய பார்த்து அது பரவசப்படும். அந்த வாசனைய பார்த்தோன்னா நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி அத ரசிப்போம். அந்த மாதிரியான ஒரு எதுவுமே அந்த மென்பொருளுக்கு வந்து கிடையாது. அது வந்து ஒரு வெறும் வணிகம் வியாபாரத்துக்காக தான் வந்து அது பயன்படும். அதோட வேலை வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. தொட்டு பார்த்து மென்மைத்தன்மை உணர்தல், நறுமணம் நுகர்ந்து ஒரு அந்த நறுமணம் வாசனை நுகர்ந்து சந்தோஷப்படுறது, அந்த புலனுணர்வுல வந்து நம்ம ஒவ்வொன்னுத்தையும் அந்த ரசிக்கிற உணர்வு எதுவுமே வந்து அந்த இதற்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எதிர்கால நன்மைகள். எதிர்காலத்துல என்ன மாதிரியான நன்மைகள் வந்து இது மூலமா ஏற்படும்னா, செயற்கை நுண்ணறிவின் செயல்பாடுகள் வணிக அளவில் நிறைய பயன்களை தரும். ஆனா வந்து நமக்கு வந்து நம்மளோட இதுவுக்கு யூஸ் ஆவலனாலும், வணிக செயல்பாட்டுக்கு வந்து மிகவும் அது வந்து நிறைய பயன்கள வந்து தரும்ன்னு சொல்றாங்க. அதிக அளவில் வருவாய் ஈட்ட உதவும். உழைப்பாளர்கள் எண்ணிக்கையை குறைக்க உதவும். நிறைய அதிகமா வந்து இன்கம் வந்து அதெல்லாம் ஃபாஸ்ட்டா ஒரு இயந்திரம் ஃபாஸ்ட்டா வேலை செய்றப்போ நமக்கு நிறைய வந்து வருவாய் வந்து அது மூலமா வந்து ஈட்ட முடியும். உழைப்பாளர்களோட எண்ணிக்கையும் வந்து குறைச்சு, மிஷின் மூலமா வந்து நம்மளால அதிகமா வந்து செய்ய முடியும்.
அடுத்தது மிகவும் நுண்ணிய அளவிலும் விரைவாகவும் வேலைகளை செய்து முடிக்க முடியும். மிகவும் ஃபாஸ்ட்டா, கரெக்ட்டாவும் அதே சமயம் ஃபாஸ்ட்டாவும் நம்மளோட அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமா வந்து வேலைகள வந்து செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. முடிவுரை பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை இயந்திரமயமானதாக அமைந்து விடாமல், அன்புமயமானதாக அமைய முயற்சிப்போம். செயற்கை நுண்ணறிவை மயமாக்கலுக்கு மட்டும் பயன்படுத்துவோம். அதாவது நம்ம வாழ்க்கை வந்து இயந்திரமயமானதாக அமைந்து விடாமல், அதாவது நம்ம எப்பவுமே ஆர்டிஃபிஷியலா அதாவது இயந்திரம் போல இயங்கிட்டே இருக்கலாமா, அன்புமயமா அன்போட தான் வந்து நம்ம வாழ்க்கை இருந்தா தான் நம்மளோட வாழ்க்கைக்கு அது வந்து மிகவும் வந்து பயன் தரக்கூடியதாக வந்து இருக்கும். வாழ்க்கை வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆனா வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து எதுக்கு வந்து பயன்படுத்தலாம்னா, வணிக நோக்கத்துக்கு வந்து பயன்படுத்தினா, அது வந்து நமக்கு மிகவும் வந்து உதவியா இருக்கும். நம்மளோட வாழ்க்கைக்கு மிகவும் யூஸ் ஆகுறது வந்துன்னா, இயற்கையாக இருக்கிறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு மிகவும் பயன் தரும். செயற்கை நுண்ணறிவு வணிகத்துக்கு மட்டும் தான் வந்து பயன் தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் இணைத்து கூறுவதை நம் முன்னோர் அறிவியல் கருத்துக்களை இயற்கையுடன் இணைத்து கூறுவதாக தொடங்குகின்ற பின்வரும் சொற்பொழிவை தொடர்ந்து நிறைவு செய்க. பேரன்பிற்குரிய அவையோர் அனைவருக்கும் வணக்கம். இன்று இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழுடன் அறிவியலை 4ஆம் தமிழாக கூறுகின்றனர். ஆதி காலந்தொட்டு இயங்கி வரும் தமிழ் மொழியில் அறிவியல் என்பது தமிழர் வாழ்வியலோடு கலந்து கரைந்து வந்துள்ளதை இலக்கியங்கள் மூலம் அறிகிறோம். அதாவது ஒரு சொற்பொழிவு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, எழுத சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாருக்கும் வந்து வணக்கம் சொல்றாங்க. இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழ்னாவே என்னது வரும், இயல் இசை நாடகம் எல்லாமே வரும். முத்தமிழுடன் அறிவியலும் சேர்த்தனா அறிவியல் வந்து நம்மளுக்கு 4வது தமிழா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி காலம் தொட்டு அந்த காலத்திலிருந்தே வந்து நமக்கு தமிழ் மொழியில வந்து அறிவியல் என்பது தமிழர் வாழ்வியலோடு தமிழோட அறிவியலும் வந்து நம்மளோட வாழ்வியலோடு கரைந்து வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் மூலமாவே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை அண்டத்தை அளந்தும் புவியின் தோற்றத்தை ஊகித்தும் கூறும் அறிவியல் செய்திகள் இலக்கியங்களில் உள்ளன. அதாவது இப்பதான் சயின்டிபிக்கா வந்து சயின்ஸ்ல வந்து நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த சங்க காலத்திலேயே வந்து அண்டனா இந்த உலகத்தை வந்து அளந்திருக்காங்க. புவியின் தோற்றத்தை அதோட தோற்றத்தையும் வந்து அறிஞ்சு சொல்ற கருத்துக்கள் வந்து அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து இருக்கு. சங்க இலக்கியமான பரிபாடல்ல பார்த்தீங்கன்னா அண்ட தோற்றம், காற்று முதலான ஐம்பூதங்களின் ஆற்றல், பிறகு நெருப்பு பந்து போல புவியின் உருவாக்கம், பின்னர் பூமி குளிரும்படி பெய்த மழை வெள்ளம், மீண்டும் மீண்டும் பெய்த மழையில் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. இதனால் இப்பெரிய உலகில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெற ஊழி களம் வந்தது. இந்த மாதிரியான செய்திகள் வந்து பரிபாடல்ல வந்து இருக்கு. சங்க இலக்கியமாக இருக்கின்ற பரிபாடல்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, அண்டத்தினோட தோற்றம், இந்த பூமியோட தோற்றத்தை பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. காற்று, நம்ம ஐம்பூதங்கள் வந்து இருக்கு பார்த்தீங்களா, காற்று, நிலம், நீர், காற்று, நெருப்பு, இந்த மாதிரியான சொல்கின்ற 5 பூதங்கள் வந்து பத்தியும் வந்து பரிபாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நெருப்பு வந்து ஒரு நெருப்பு பந்து போல உருவாகி பூமியில வந்து மிகவும் வந்து வெப்பத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறம் பூமி வந்து ரொம்ப ஹீட் ஆன பிறகு அதை குளிர்விக்கிறதுக்காக என்ன பண்ணுது, பெரிய பெரிய மழை வந்து பெய்யுது. மழை வெள்ளமே வந்து உருவாகுது. அந்த வெள்ளம் உருவான பிறகு மீண்டும் மீண்டும் அதிகமாக பெய்த அந்த மழையால் வந்து பூமி வந்து ஃபுல்லாவே வந்து வெள்ளத்துல வந்து மூழ்கிடுது. தண்ணியில வந்து நீர்ல மூழ்கிடுது. மூழ்கின பிறகு திரும்ப இந்த உலகில வந்து தண்ணி வந்து அதிகமா வந்த பிறகு உயிர்கள் வந்து உருவாகி வாழ்வதற்கான ஏற்றல் சூழல் வந்து அதுக்கப்புறமா வந்து தோன்றுச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உலகத்துல வந்து உயிர்கள் தோன்றி நிலை பெறத்துக்கான வாழறதுக்கான ஒரு காலம் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின். அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி பயணம் என்னும் தலைப்பில் கற்பனை கதை ஒன்று எழுதுக. நம்ம கற்பனையா வந்து ஒரு அறிவியலாளர் இருக்கிறதுனா ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் ஒரு விண்வெளி பயணம், அவர் கூட வந்து விண்வெளி பயணத்துக்கு போற மாதிரி ஓனா ஒரு கற்பனை இமேஜினேஷன்ல ஒரு கதை வந்து எழுதணும். அது நீங்க ஓனா கூட எழுதலாம். ஃபர்ஸ்ட் முன்னுரையில் பார்த்தீங்கன்னா, வசந்தன் கல்லூரியில் படிக்கின்ற இளைஞன் 3ஆம் ஆண்டு இயற்பியல் படித்துக் கொண்டிருந்தான். பறவைகளை காணும் போதெல்லாம் அதை போல பறக்க ஆசை. ஒரு முறை சென்னைக்கு சென்றிருந்தான். அப்போது மீனம்பாக்கம் விமான நிலையம் செல்ல நேர்ந்தது. விமானங்கள் வந்து தரை இறங்குவதையும் மேலே பறந்து செல்வதையும் பார்த்து கொண்டிருந்தான். அது சும்மா ஒரு கற்பனை கதை தானே. அதனால ஒரு பேர் வசந்தன்ற ஒரு பையன் வந்து காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்கானா, 3rd இயர்.
என்ன படிக்கிறான்னா, இயற்பியல் பிசிக்ஸ் வந்து படிக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு வந்து பறவை வந்து பார்க்கும்போது பேர்ட்ஸ வந்து பார்க்கும்போதெல்லாம், அவனுக்கு வந்து பறக்க வந்து ஆசையா இருக்குமாம். அப்போ ஒரு தடவ வந்து அவன் சென்னைக்கு போயிருக்கான். அப்போ மீனம்பாக்கம் விமான நிலையத்துக்கு வந்து போயிருக்கான். அங்க வந்து எல்லா விமானங்களும் பார்த்தீங்கன்னா, கீழ இறங்கறது, மேலே பறக்கறது எல்லாமே வந்து பார்த்து வந்து ரசிச்சானாம். அடுத்தது அத பார்த்த பிறகு அவனுக்கு ஒரு தீராத வந்து ஆசை வந்திருக்கு. அந்த விமானத்தில் பறக்க விரும்பினான். அந்த ஆசை என்று நிறைவேறுமோ என்று தவியாய் தவித்து வந்தான். அவனுக்கும் வந்து அந்த மாரியான ஃப்ளைட்ல வந்து பறக்கறதுக்கு வந்து ரொம்ப ஆசையா வந்து இருந்தது. அந்த ஆசை வந்து எப்ப நிறைவேறும் அப்படின்னு வந்து தவிச்சானா, அந்த நல்ல நாள் இவ்வளவு விரைவாக நிறைவேறும் என்று அவன் நினைக்கவில்லை. விண்வெளி ஆராய்ச்சி அறிஞர் ஸ்டீபன் ஹாக்கிங் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததே இதற்கு காரணம். அந்த ஆசை வந்து அவனுக்கு சீக்கிரமா நிறைவேறும்னு வந்து நினைக்கவே இல்லையாம். அந்த விண்வெளி ஆராய்ச்சி அறிஞர் யாருன்னா, ஸ்டீபன் ஹாக்கிங்க வந்து சந்திக்கிற வாய்ப்பு வந்து அவனுக்கு கிடைச்சதே அதுக்கு வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரிய வாய்ப்பு. என்ன வாய்ப்பு கிடைச்சதுன்னா, கல்லூரியில் நடைபெற்ற ஐன்ஸ்டைன் பிறந்தநாள் விழாவில் பேரண்ட பெருவெடிப்பு பற்றிய ஒப்படைவு தேர்வு செய்யப்பட்டது. அதில் முதல் பரிசினை வென்றதற்காக ஸ்டீபன் ஹாக்கிங்கை சந்திக்கும் வாய்ப்பினை கல்லூரி நிர்வாகம் ஏற்படுத்தியிருந்தது. அதாவது கல்லூரியில நடைபெற்ற ஐன்ஸ்டைன் பிறந்த நாள் விழாவுல வந்து பேரண்ட பெருவெடிப்பு அப்படின்றதுக்கான ஒரு இது வந்து ஒப்படைக்கிறான் ஒரு ப்ராஜெக்ட. அதுல வந்து அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்து கிடைச்சதுனால ஸ்டீபன் ஹாக்கிங்கோட சந்திக்கிற வாய்ப்பு வந்து அவனுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து அவனோட கல்லூரி நிர்வாகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவனுக்கு. திருப்புமுனை அது எந்த அளவுக்கு அவன் திருப்புமுனையா அமைஞ்சதுன்னா, ஹாக்கிங் உடனான சந்திப்பு வசந்தனுக்கு திருப்புமுனையாக அமைந்தது. இவனது நுட்பமான வினாக்களையும் இயற்பியல் ஈடுபாட்டினையும் அறிந்து கொண்ட ஹாக்கிங்கை பார்த்த அந்த சந்திப்பு வந்து இவனுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு. அவனுடைய நுட்பமான ஒரு ஷார்ப்பா கொஷின் கேட்கறதாகட்டும், அந்த இயற்பியல்ல பிசிக்ஸ்ல அவனுக்கு இருந்த வந்து இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து தெரிஞ்சு கொண்ட ஹாக்கிங் வந்து அவனுக்கு வந்து ஒரு அதிசயமான வினா தோன்றியது. ஹாக்கிங்கிடமிருந்து ஒரு அதிசயமான வினா தோன்றியது. அதிசய நிகழ்வு. நீ என்னோடு விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள விரும்புகிறாயா அப்படின்னு வந்து கேட்கிறாரு அவரு ஹாக்கிங்க. என்று கேட்டார் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ். அந்த நாளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என்றான் வசந்தன். அவர் கேட்ட பிறகு இவனுக்கு வந்து என்ன சொல்றான், அந்த நாளுக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றான். வசந்தன் 6 மாத காலம் விண்வெளியில் பயணம் செய்வதற்கான பயிற்சிகளை பெற்றான். 6 மாசம் வந்து விண்வெளியில டிராவல் பண்றதுக்கான பயிற்சியை வந்து பெறான். மனதளவிலும் உடல் அளவிலும் தன்னை தகுதியாக்கி கொள்ள அனைத்து பயிற்சிகளையும் பெற்றான். அதாவது ஃபிளைட்ல போனா அவனுக்கு விண்வெளிக்கு போனா நம்மளோட மனசளவுல நம்மளோட தயார்படுத்தணும் பார்த்தீங்களா? மனசளவுலயும், உடல் அளவிலும் அவன தயார்படுத்திக்கிறான் போறதுக்காக. கடைசியில என்ன சொல்றாங்க முடிவுரை. அந்த இனிய நாள் வந்தது. அந்த நாளும் வந்துச்சு. ஸ்டீபன் ஹாக்கிங்குடன் விண்வெளி ஓடத்தில் ஏறி அமர்ந்தான். ஸ்டீபன் ஹாக்கிங் கூட ஏறி உட்காந்துட்டான். தன் அருகில் மிகச்சிறந்த அறிஞர் இருக்கிறார் என்பதால் வசந்தனுக்கு இன்னும் மகிழ்ச்சி. தன் பக்கத்துல ஒரு அறிவியல் அறிஞர் இருக்காரு, ஹாக்கிங் இருக்காருன்னொடனே அவனுக்கு மிகவும் சந்தோஷமா வந்து பயணிக்கிறான். விண்வெளி ஓடம் பறக்க தொடங்கியது. அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பறக்கிறதுக்கு. 1000 மீட்டர் 2000 மீட்டர் என விண்ணை நோக்கி பறந்தது. விண்ணை நோக்கி 1000 மீட்டர் 2000 மீட்டர் அந்த பாதையில வந்து அந்த தூரத்துல வந்து பறந்துச்சான். விண்வெளி ஓடம் வானில் பறக்கின்ற இந்த மாயாஜால காட்சி அவனுக்கு வியக்கத்தக்க பயணம். அதாவது வானில வந்து பறக்கின்ற அந்த அவனெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா? அந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கிடைச்சவன் எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாவும், ஆச்சரியப்படத்தக்கதாகவும் இருந்தது அவனுக்கு அந்த பயணம். உண்மையிலே நான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான் என்று வசந்தன் பெருமிதம் கொண்டான். யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு மிகவும் சந்தோஷப்பட்டான். இது ஃபுல்லாவே வந்து ஒரு இமேஜினரியான ஸ்டோரி தான். அதுல நீங்க வந்து எப்படி ஹேக்கிங் கூட வந்து பயணிப்பீங்கன்றதையும் நீங்க ஓனா கூட வந்து எழுதலாம். இந்த மாதிரியான ஹெட்டிங் போட்டு நீங்க ஓனாவே வந்து இமேஜினேஷன் பண்ணி வந்து எழுதலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.